Hello friends, welcome back. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே வந்து எக்ஸாக்ட்லி இன்னையோட 1 வீக் ஆச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்லேருந்து சரி கோல்டு, அதுக்கப்புறம் பயங்கரமாக ரன்னிங் நோஸ், அப்புறம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 days பயங்கரமாக வாட்டி வதக்கி க்ரில் பண்ணி ரோஸ்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். சோஃபார் வந்து நிறையா தடவை எனக்கு கோல்டு வந்திருக்கு. பட் வந்தாலும் ஜஸ்ட் டேப்லெட் சாப்பிட்டா நெக்ஸ்ட் டே ரெக்கவர் ஆகிடும். பட் இந்த தடவை 2 days பயங்கரமாக வந்து ப்ராப்ளம், எஸ்பெஷலி ரன்னிங் நோஸாகவே இருந்தது. ஸோ நிறையா வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணி மெடிசன் எடுத்து 2 days ஐ எம் ஓகே நவ். ஸ்டில் கொஞ்சம் பார்க்க டல்லாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஐ வில் பி ஓகே இன் 2 or 3 days. ஓகே. பட் இன்றைக்கி வந்து டயர்ட்னஸ் இருக்கிறதோ ரன்னிங் நோஸோ அது மாதிரி எதுவும் இல்லை. லைட்டாக காஃப் மட்டும் இருக்குது. நான் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கிக்குள்ளே ஓகே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது, டயர்ட்னஸ் இல்லை அப்படிங்கும்போது மட்டும் இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணேன். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிறதெல்லாம் மேக்கப் ஸ்டஃப் லைக் காம்பேக்ட் பவுடர்ஸ், ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து மேக்கப் ஸ்பஞ்சு, அதுக்கப்புறம் ஐ ஷேடோஸ், மேக்கப் ப்ரஷஸ் இதில் இருக்குது. இதில் வந்து வாட்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த நெயில் வந்து இது பண்ணுறது, ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அந்த ஸ்டஃப் எல்லாம் காட்டன் அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் செய்கிற ஸ்டஃப் எல்லாமே இது 2 பேஸ்கெட்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி ஃபேஸ் பவுடர், ஹேர் பவுடர், அப்புறமா வந்து எசென்ஷியல் ஆயில்ஸு இதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஷியா பட்டர், அப்புறம் வந்து இது என்னது பீஸ் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டிஐஒய் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். வீட்லேயே வந்து நம்ம சீரம், லோஷன் அந்த மாதிரிலாம் செய்யணுன்னா இதெல்லாம் தேவைப்படும். அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் அசசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பின்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் இருக்குது. அப்புறம் வந்து இது நம்ம ஹேர் பஃப் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்டனர், அப்புறம் அந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் க்ரீம் அதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கும் கீழே இருக்க பேஸ்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. நெக்லஸஸ், அப்புறம் இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது. ஸோ ஒன்றுலையும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொரு பாக்ஸ், யூஸ்வலாக ஜுவல்ஸ் வாங்கினோன்னா அதுக்கு பாக்ஸஸோடு வந்துடுது இல்லையா. ஸோ அந்த பாக்ஸஸில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பேங்கிள்ஸ். ஸோ என்னோடய பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் மட்டும் வீட்லேயே வச்சுட்டு ரொம்ப முக்கியமாக வியர் பண்ணுற மாதிரி எனக்கும் விகாஷ்னிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த பவுச்சஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஜுவல்லரிஸ் எல்லாமே எஸ்பெஷலி இந்த ட்ரெடிஷ்னல் வேர்க்கு போடுற மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாமே பிந்தி, பொட்டு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து சீப் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ப்ரஷ்ஷு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். சிலது மட்டும்தான் இங்கே வரும், சிலதெல்லாம் வேறு ரூமில் எடுத்து வைக்க வேண்டியது. லைக் இந்த ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் வேறு பக்கம் எடுத்து வைக்கணும். அதனால் இதெல்லாம் அப்படியே மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் வந்து இந்த கபோர்ட்குள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ என்னோடய வாட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சில வாட்சஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, சிலது வந்து சீப்பு. ஸோ சீப்பெல்லாம் இந்த சென்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாட்சஸ் இதெல்லாமே. ஓகே. சும்மா ஒரு 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினது. எனக்கு யூஸ்வலாகவே வாட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பிராண்டட் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணதில்லை, சும்மா இந்த மாதிரி நார்மல் வாட்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் அப்படின்றதுனால தூக்கி போட மனசு வரல, அதனால் வந்து சும்மா அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ இந்த கபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து வாட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்யூட்டான பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட்லேயும் வந்து வாட்சஸ் அண்ட் சன் கிளாஸஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாம் ரெண்டுமே வந்து மைக்கேல் கோர்ஸ். அப்புறம் இதில் வந்து பெரிங் அந்த மாதிரி வாட்ச் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே என்னோடய சன் கிளாஸஸ், 3 சன் கிளாஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் தான் கிஃப்டாக கொடுக்குறதா இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ வாட்சஸ் அண்ட் சன் கிளாஸஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். இது மட்டும் தான் என்னோடய பர்ஃப்யூம், இது எல்லாமே வந்து அவரோடது. ஸோ அதை வந்து இங்கே வச்சிடலாம். நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதை மட்டும் நான் கீழே வச்சுருக்கேன்.
அதனால் கீழே அந்த மெடிக்யூர் பெடிக்யூர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் நெயில் ரிலேட்டடான திங்ஸு அதெல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்கெட்டில் அந்த ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது. இதில் வந்து டிஐஒய் ஸ்டஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரேராக எடுக்கிறது தான் இல்லையா, அதனால் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸு. ஸோ அதெல்லாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ரேராக எடுக்கிறது எல்லாமே இங்கே. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ப்ரஷ்ஷு அண்ட் சீப்பு இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், அதுவும் இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாமே லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், காஜல் அந்த மாதிரி தான். இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஹேருக்கு யூஸ் பண்ணுற கிளிப்ஸு, பேண்ட்ஸு அது எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். இங்கே வச்சாச்சு. ஸோ இதுதான் ஓவரால் லுக் ஆஃப் மை ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஆக்சுவலாக வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளே தனியாக வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னமோ டேபிள் வாங்குறத விட இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா டேபிள் வாங்கினோன்னா இங்கே தான் வைக்கணும். ஸோ ஃபேஸ்க்கு அந்தளவுக்கு நல்லா வெளிச்சம் இருக்காது. பட் இந்த இடத்துல விண்டோ இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டேன். ஸோ மிரர் இங்கே இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அதில் விக்கு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. எங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்து வைக்கணும் இது ரெண்டுலேயும். அப்புறம் ஒரு குட்டி மிரர் இருக்குது. பக்கத்தில் நான் போன வீடியோ காட்டினவன் இல்லையா, முக்கியமாக டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்டஃப் மட்டும் என்னோடது, ஹஸ்பண்டு, விக்கு, மித்துண்டுன்ட்டு எல்லாமே இது மேலே வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஜுவல்லரிஸ் கழட்டி வைக்கணும் அப்படின்னா கழட்டி வச்சுக்கலாம். அதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டு ஸ்பேஸ்லேயும் வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த சன்கிளாஸு அதெல்லாம் டெய்லியும் வாட்ச் கட்டுறாரு இல்லையா, ஸோ டெய்லி வந்ததும் கழட்டி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் விட்டாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய இது. அப்போ ஃபேஸ் டவல் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அடிஷன். இதில் வந்து காட்டன் பட்ஸு இங்கே இருக்குது இல்லையா, ஸோ காட்டன் பட்ஸு அப்புறமா வந்து ஏதாவது இந்த மேக்கப் ரிமூவிங் ஸ்பஞ்சஸ் அதெல்லாம் வைக்கலாம் அதுக்காக. ஸோ அதை இன்னும் அரேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதே தான் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பவுச்சஸ்ஸு, ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பவுச்சஸ் எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் மேக்கப் ரிலேட்டட், அதுக்கப்புறம் சன்கிளாஸ், வாட்சஸ்ஸு, பர்ஃப்யூம், அப்புறம் ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு, அப்புறம் மேக்கப் ஸ்டஃப்பு, இதில் சீப்பு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் ஜுவல்லரிஸு, டிஐஒய் இதுதான். ஓகே, இப்போ தான் நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ ஓவரால் லுக்காக இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதனால் வந்து பாத் டவல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லுக். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி காமிக்க போகிறேன். ஹனி சில்லி பொட்டேட்டோ. இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்கிறது. பட் கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா, உருளைக்கிழங்குல இந்த மாதிரி மாவு சத்து இருக்கும், அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தான் ஃப்ரை பண்ணும்போது, ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து அந்த இது வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக ஸோ இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை வந்து நான் ஒரு துணியில், வர துணியில் போட்டு வைக்கிறேன். ஸோ தட் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர துணியில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வர துணியில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் இது உறிஞ்சிரும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை சேர்த்து அப்படியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம் அந்த மாவு ஒட்டுறதுக்கு. அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவா, அதாவது உருளைக்கிழங்கு வந்து ஒரு 50% அளவுக்கு இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு போதும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இங்கே ஏன்னா நல்லா ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து நாம் உருளைக்கிழங்கு போடலாம். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யணுன்னாலும் சேம் ஸ்டைலே ட்ரை பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குது. ஓகே, அது சாப்பிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃப்ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே தேவையான அளவு நீங்கள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இதை வச்சு நாம் வந்து இப்போ ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூடவே ஒரு 3-4 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி
அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், அரை குடை மிளகாய் அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய், குடை மிளகாய் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஏன்னா மஞ்சூரியன் அப்படின்னாலே சாஸ் தான் இல்லையா. அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ஸோ சாஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு காரமாக வேணும்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்ஸுக்கு செய்கிறதுனால ஜஸ்ட் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் சில்லி சாஸ். கெச்சப் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும் இல்லையா, அதனால். இப்போ வந்து அந்த சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து உங்களுக்கு ஹனி சில்லி பொட்டேட்டோ வந்து யூஸ்வலாக ட்ரை டைப் தான் செய்வாங்க. அதனால் வந்து நீங்கள் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இது ஹனி சில்லி பொட்டேட்டோ அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கொதிக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துலாம். உருளைக்கிழங்கை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் சேர்த்த உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. நல்லா அப்போ வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கை பெரட்டணும் இல்லையா, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் வந்து அதை சேர்த்துக்கல, ஏன்னா நான் இமீடியட்டாக சர்வ் பண்ண போகிறதுனால. உங்களுக்கு ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம், இல்லைனா டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள்லாம் போட்டுட்டிங்கன்னா அந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வறுத்த எள்ளு, அதாவது வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை வறுத்து அது வந்து மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்பாங்க கடைசியில். அது வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ என்கிட்ட அது இல்லை. பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெள்ளை எள்ளு வாங்கி லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கடைசியில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து அதை போட்டுட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போயே வந்து நல்லா இன்னுமே கிறிஸ்பியாக தான் இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணிக்காங்க. Oh my god. இந்த சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடிஞ்சது. சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.